இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 359 quantum computing. ஸோ இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா postulates of quantum mechanics, then global perspectives. ஸோ இதில் history of quantum computing இல்லை evolution of quantum computing இந்த மாதிரி கேட்பாங்க. Then quantum bits அதில் representation of qubits, then linear algebra. லீனியர் அல்ஜிப்ராலாம் புக்ல பாத்தீங்கன்னா நிறைய சப்டாபிக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு தனி சாப்டர் இந்த லீனியர் அல்ஜிப்ரா மட்டுமே. அப்ப இந்த யூனிட் 1ல 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற இந்த 4 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் கியூபிட் கேட்ஸ், தென் மல்டிபிள் கியூபிட் கேட்ஸ், தென் சர்க்கியூட் டெவலப்மெண்ட், தென் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். இதுல 4 கொஸ்டினுமே ஈஸி தான். இந்த 4 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து நீங்க எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த குவாண்டம் எரர் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் சாப்டர், ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நான் இந்த ஒரு டாபிக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 4 டாபிக்கையும் அப்படியே யூனிட் 2ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4லையும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா குவாண்டம் பேரலலிசம், then Beard's algorithm, அதில் ஜோசா அல்காரிதம், தென் குவாண்டம் சர்ச் அல்காரிதம்ஸ், அதில் குரோவர்ஸ் அல்காரிதம். ஸோ நான் இங்கே ஒரு 4 அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 அல்காரிதமையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படியும் நீங்கள் இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இதில் குவாண்டம் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக நம்ம பார்ட் சியில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாபிக்ல ஒரு பெரிய சாப்டராகவே இருக்கு. அதனால நான் இந்த ஒரு டாப்பிக்கை கட் பண்ணிட்டு ரிமைனிங் அந்த யூனிட்ல இருக்கிற 4 டாபிக்ஸையும் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 4 டாபிக்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த ஷனான்ஸ் நாய்ஸ்லெஸ் சேனல் கோடிங் தியரம், தென் சூமர்ஸ் குவாண்டம் நாய்ஸ்லெஸ் சேனல் கோடிங் தியரம். இப்படி ஒரு 2 தியரம் இருக்கு. இந்த 2 தியரமும் நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. தென் ஒன் மோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் இன்ஃபர்மேஷன் ஓவர் நாய்ஸி குவாண்டம் சேனல்ஸ். இந்த யூனிட்ல இருக்கிறதே 3 டாபிக் தான். இந்த 3 டாபிக்மே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த குவாண்டம் இன்ஃபர்மேஷன் ஓவர் நாய்ஸி குவாண்டம் சேனல் சிலபஸ்ல கொடுக்கல, பட் இது புக்ல வந்து இந்த டாபிக் இருக்கு. பட் நீங்க ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் எப்படியும் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் கிரிப்டோகிராஃபி பேசிக் கான்செப்ட்ஸ், தென் பிரைவேட் கீ கிரிப்டோகிராஃபி, தென் ஷார்ட்ஸ் ஃபேக்டரிங் அல்காரிதம், குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இது போக 2 அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ECOT 91. இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த யூனிட் 5ல மட்டும் கொடுத்துருக்கிற 5 கொஸ்டினையுமே நீங்க படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படியும் ஒரு 2 பிக் கொஸ்டினாவது நீங்க அட்டன் பண்ற மாதிரி அமையலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயுமே நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற இந்த 4 கொஸ்டினை எல்லா யூனிட்லயும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். யூனிட் 4ல 3 டாபிக்ஸ் தான் இருக்கு, பட் யூனிட் 5ல 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலர்ல ஹைலைட்டடா கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க நல்லா படிச்சுட்டு போங்க. ஈஸியா அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம்.